வணக்கம் வினோதினி. சேலம் மாவட்டம் அப்பாமா சமுத்திரம் ராமநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் விவசாயி கண்ணையன் கிருஷ்ணன். இவர்களுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை பாஜகவின் இலக்கிய அணி சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக குணசேகரன் என்பவர் உள்ளார். அவர் தொடர்ந்து நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தொடர்ந்து அச்சுறுத்தல், கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சம்மன் ஒன்றை அனுப்பியுள்ளது. நேரில் ஆஜராகி விளக்கம் தரும்படி, அதாவது ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் தலைவருக்குமே இதுக்கு தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்மனில் அவரின் ஜாதியை குறிப்பிட்டு இவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அதாவது அந்த சம்மனை பெற்ற விவசாயிகளுக்கிடம் நேற்று மாலை 5 டிஎஸ்பிகள் அவரது காட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு இன்று சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வரும்படி சென்றுள்ளனர். அதன்படி இன்று விவசாயிகள் கண்ணையன் மற்றும் அவரது அண்ணன் கிருஷ்ணன் இருவருமே தற்பொழுது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளனர். மேலும் தற்பொழுது விவசாயியை கூறுகையில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனில் சாதி பெயரை குறிப்பிட்டுள்ளனர். இது குறித்து நாங்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கேட்டபோது அதிகாரிகள் மௌனம் காத்தனர். எந்த ஒரு பதிலும் அளிக்காததாமல் ஏன் ஜாதியை குறிப்பிட்டு எனக்கு சம்மன் அனுப்பினீர்கள் கேட்டார். அதற்கு அதிகாரிகள் எந்த ஒரு பதில் அளிக்காமல் அமைதியாக உள்ளனர். இதைத் தொடர்ந்து மேலும் அவர் அருகாமையில் உள்ள பாஜக பிரமுகர், அதாவது பக்கத்து காட்டை சேர்ந்த பாஜக பிரமுகர் குணசேகரன், பழனிவேல் ஆகிய இருவரும் இவரின் நிலத்தை மிரட்டுவதாகவும் இந்த நிலத்தை விட்டு வெளியே செல்லும்படி நாள்தோறும் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் கூறி உள்ளனர். இதனால் தொடர்ந்து தற்பொழுது அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வரும் பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். இவரிடம் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியது குறித்தும் இங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது.